Dear students, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எழுத்து தொடரை நிரப்புதல், அதாவது மிஸ்ஸிங் லெட்டர் இந்த சீரீஸ். அதாவது ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம எண் தொடரை நிரப்புதல் பார்த்தோம். மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரீஸ். ஒரு சீரீஸ் கொடுத்துருவாங்க, அதில் ஒரு நம்பர் மிஸ் ஆகும். அந்த நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ப்ராப்ளம்ஸ் ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் எல்லாமே பார்த்தோம், ப்ரீவியஸ் வீடியோஸில். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிஸ்ஸிங் லெட்டர் இந்த சீரீஸ். ஒரு சீரீஸில் ஒரு லெட்டர் மிஸ் ஆகும், அந்த லெட்டர் என்னவாக இருக்கும் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது ப்ரீவியஸ் சாப்டர்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸில் மிஸ்ஸிங் நம்பர் இந்த சீரீஸ் அதில் ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி நம்பர் சீரீஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதாவது ஆட் நம்பர் சீரீஸ், ஈவன் நம்பர் சீரீஸ், ஃபிபனசி சீரீஸ், அப்புறம் க்யூப் சீரீஸ், ஸ்கொயர் சீரீஸ், இந்த மாதிரி நிறையா சீரீஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம். அதே மாதிரி இப்போ இங்கே மிஸ்ஸிங் லெட்டர் இந்த சீரீஸ். ஒரு சீரீஸில் ஒரு லெட்டர் மிஸ் ஆகுது, அது என்ன லெட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரி லெட்டர் சீரீஸ்லாம் வரலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டெழுத்து தொடர். இரண்டெழுத்து தொடர் அப்படின்னா ரெண்டே எழுத்து தான் உங்களுக்கு திருப்பி திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஏபி 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 அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படின்னா நெக்ஸ்ட்டு என்னவாக இருக்கும், ஏபி அப்படின்னு வரும். அதே மாதிரி மூன்றெழுத்து தொடர். இப்போ எக்ஸ்ஒய்செட்டு, எக்ஸ்ஒய்செட்டு, எக்ஸ்ஒய், அப்புறம் என்ன வரலாம் அப்படின்னா இசெட் வரலாம். ஏன்னா எக்ஸ்ஒய்செட் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி நான்கு எழுத்து தொடர். ஸோ ஏபிசிடி, ஏபிசிடி, ஏபிசிடி. நெக்ஸ்ட் என்ன வரலாம் அப்படின்னா ஏ வரலாம். ஏன்னா ஏபிசிடின்னு வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து ஏ வரலாம். நெக்ஸ்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இரண்டு எழுத்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, இங்கே மூணு எழுத்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது, இங்கே நாலு எழுத்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஏறு வரிசை தொடர். இப்போ ஃபஸ்ட்டு ஏபின்னு இருக்கும், அடுத்து ஏஏபிபி அப்படின்னு இருக்கும், நெக்ஸ்ட்டு ஏஏஏ பிபிபி, அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கே ஏயும் ரெண்டாகுது, பியும் ரெண்டாகுது. அதேமாதிரி இங்கே ஏ மூணாகுது, பி மூணாகுது. அப்போ அடுத்ததில் ஏ 4A வரும், பி 4A வரும். ஸோ இந்த மாதிரி. அப்படி இல்லை அப்படின்னா சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஏபி, நெக்ஸ்ட் ஏசிசி, நெக்ஸ்ட் ஏடிடிடி, அப்போ ஏ நெக்ஸ்ட் இஇஇஇ, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, அதே மாதிரி லெட்டர்ஸும் மாறிக்கிட்டே இருக்குது. இங்கே பி இருக்குது, இங்கே சி இருக்குது, இங்கே டி இருக்குது, இங்கே இ இருக்குது, நெக்ஸ்ட் எஃப் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வருது. இதுதான் ஏரி வரிசை தொடர் அப்படின்னு சொல்கிறோம். ஏறு வரிசை தொடர்னால் அந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இரண்டு எழுத்து சுழற்சி தொடர். சுழற்சி தொடர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏபி, நெக்ஸ்ட்டு பிஏ, ஒரு சர்க்குலேஷன் ஏலேருந்து பிக்கு, தென் பியிலேருந்து ஏக்கு. அகைன் பார்த்தீங்கன்னா ஏபி, அகைன் பிஏ, அகைன் ஏபி, பிஇ. அப்போ நெக்ஸ்ட் என்னவாக இருக்கும், அகைன் ஏபி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன், அதாவது இரண்டு எழுத்து சுழற்சி தொடர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மூன்றெழுத்து சுழற்சி தொடர். மூன்றெழுத்து சுழற்சி தொடர் ஏபிசி. அப்போது ஃபஸ்ட்டு ஏபிசி, நெக்ஸ்ட்டு பிசிஏ, நெக்ஸ்ட்டு சிஏபி, அடுத்து பார்த்திங்கன்னா அகெயின் ஏபிசி, அகெயின் பிசிஏ. ஸோ இந்த மாதிரி இந்த லெட்டர்ஸ் எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கிறது மூன்றெழுத்து சுழற்சி தொடர்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்தாதி தொடர். அந்தாதி தொடர், அந்தாதி பாடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பாட்டு படிக்கிறோம், அதோட எண்டு லெட்டரை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு யாராவது இன்னொரு சாங் பாடுவாங்க. இதுதான் அந்தாதி பாடுறது அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ ஏபிசி அப்படின்னா அகெயின் நான் சியிலேருந்து ஆரம்பித்து சிடிஇ, நான் அடுத்து இலேருந்து ஆரம்பித்து இஎஃப்ஜி, அடுத்து ஜியிலேருந்து ஆரம்பித்து ஜிஹெச்ஐ. இது பார்த்தீங்க அப்படின்னா இது மூன்றெழுத்து தொடர், ஆனால் அந்தாதி தொடராக இருக்கும். கரெக்டாக மூணு எழுத்து தான். ஏபிசியில் முடிஞ்சிருது, அப்புறம் அதை வச்சுட்டு சிடிஇ, அதை வச்சுட்டு இஎஃப்ஜி, அதை வச்சுட்டு ஜிஹெச்ஐ. ஸோ இது மூன்றெழுத்து தொடராகவும் இருக்குது, அந்தாதி தொடராகவும் இருக்குது. முதல்ல எத்தனை எழுத்து தொடர் அப்படிங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு அடுத்து என்ன தொடருங்கிறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஆன்சர் எடுத்துடலாம். இந்த மாதிரி ப்ராப்ளமில் நீங்கள் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆன்சரை முதல்ல எந்த மிஸ்ஸிங் லெட்டர் கேட்டிருக்காங்களோ அந்த இடத்துல ஆன்சரை போட்டு பார்த்துட்டு அந்த ஆன்சர் அதில் செட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டாக இந்த ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ இப்போ பி டேஷ் டேஷ் ஏபிபி, இது கொஞ்சம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஏபிபிஏ ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆன்சர் நம்ம ஒன்று ஒன்றா கூட போட்டு பார்க்கலாம். இல்லை இப்போ நமக்கு டைரெக்டாக ஆன்சர் தெரியுங்கிறதுனால இந்த ஏபி, இங்கே பி
ஏ வந்து போட்டு பார்க்குறேன். இப்போ பாருங்கள் பிஏ 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 பிஏ, அதாவது 2 எழுத்து தொடர் பிஏ அப்படிங்கிறது மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு ஃபிட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஆன்சர் அப்படின்னு கூட நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நம்பர் சீரீஸ்னால் நம்ம ஏதோ ஒன்று ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். பட் இந்த சீரீஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆன்சரை போட்டு கூட செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் ஆன்சர் பார்த்துங்க, சிபிசிபி. ஸோ இப்போது சிபிசிபி போட்டு பார்க்குறோம். இப்போ இதில் பாருங்கள் பிசிசிபி, இது ஒரு சீரீஸ். அடுத்து பாருங்கள் பிசிசிபி, இது ஒரு சீரீஸ். அடுத்து பிசிசிபி, அதாவது ஒரு 4 எழுத்து சீரீஸ், 4 எழுத்து சீரீஸ் பிசிசிபி, இது வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு சீரீஸாக கிடைக்கிது. ஸோ இந்த ஆன்சர் வந்து நமக்கு ஃபிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பார்க்கலாம். இன்னும் நிறைய ப்ராப்ளம் போடும்போது உங்களுக்கு ஐடியா கிடைக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த நம்பர்ஸில் மாதிரியே வந்து இங்கே வந்து ப்ராப்ளம் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இப்போ இங்கே ஏபிடிஜிகே நெக்ஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏக்கும் பிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 1, ஏக்கு அடுத்த லெட்டர் வந்து பி. நெக்ஸ்ட்டு பிக்கும் டிக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 2, பிக்கு ஒரு 2 லெட்டருக்கு அப்புறம் டி இருக்குது. தென் டிக்கும் ஜிக்கும் டிஃப்ரென்ஸ் 3, ஜிக்கும் கேக்கும் டிஃப்ரென்ஸ் 4. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேக்கும் நெக்ஸ்ட் லெட்டருக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஸோ அப்போ கேக்கு அடுத்து 5வது எழுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பி. ஸோ அதுதான் வந்து ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீரீஸ் வந்து வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போது ஒரு 3 எழுத்து சீரீஸ் பாருங்கள். பிடிஎஃப், அதாவது பிக்கு அடுத்த லெட்டர் டி, நெக்ஸ்ட்டு பி அடுத்து சி விட்டுட்டு டி, அப்புறம் இ விட்டுட்டு எஃப், அதுக்கப்புறம் ஜி, ஹெச் விட்டுட்டு ஐ, ஜே விட்டுட்டு கே, அப்புறம் எல்லு, எம்மை விட்டுட்டு என்னை விட்டுட்டு என், ஓ விட்டுட்டு பி. அப்போ நெக்ஸ்ட்டு என்ன சீரீஸாக இருக்கும், நெக்ஸ்ட் என்ன லெட்டராக இருக்கும், பிக்கு அடுத்த லெட்டர் கியூ, ஆரை விட்டுட்டு எஸ்ஸு, டியை விட்டுட்டு யூ. அப்போ QSU. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே A1 C4 F9 K16 இருக்குது. ஸோ இப்போ இங்கே 1 4 9 16. அப்போ நெக்ஸ்ட்டு நம்பர் என்ன அப்படின்னா 25. ஏன்னா உங்களுக்கு ஸ்கொயர் இருக்குது, 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். ஸோ அப்போ 5 ஸ்கொயர் 25. ஸோ நம்பர் வந்து உங்களுக்கு 25 வந்துடும். லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கு அப்புறம் சி இருக்குது. ஸோ 2 லெட்டர் கேப். தென் சிக்கு அடுத்து எஃப், 3 லெட்டர் கேப்பு. எஃப்க்கு அடுத்து கே, 5 லெட்டர் கேப். ஸோ இப்போது 2 3 5 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்னது 7. ஸோ அப்போ கேக்கு அடுத்து 7th லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆர். ஸோ அப்போ R25, அதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். பாய்.